நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய டிபிஎஸ் மீடியா மற்றும் ஈகிள் ரிசர்ச் அனலிட்டிக்ஸ் இணைந்து நடத்திய அந்த 2021 மற்றும் 2024 ஆண்டுக்கான அந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் எந்த அளவுக்கு அக்யூரசி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே பாராட்டியிருந்தீங்க. 2021க்கான அந்த தேர்தல் முடிவுகள் கிட்டத்தட்ட ஒரு 70% வரையிலும் 24 அந்த அகில இந்திய அளவிலான தேர்தலில் நாம் கொடுத்துருந்த அந்த கணிப்பு அப்படின்றது 85% வரையிலும் அதோட சக்ஸஸ் ரேஷியோ இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதற்கு நீங்கள் கொடுத்த அந்த வரவேற்பின் அந்த உந்துதலின் பேரில் தான் இப்போ நம்ம 2026க்கான அந்த தேர்தல் கருத்து கணிப்புகளையும் ஸ்டார்ட் பண்ணோம். அதன் அடிப்படையில் இன்றிலிருந்து பொங்கலிருந்து தினம் ஒரு தொகுதி அப்படின்ற அடிப்படையில் 234 தொகுதிகளுக்கு உண்டான நம்மளுடைய கணிப்புகளை அங்கே இருக்கக்கூடிய அந்த கிரவுண்டு நிலவரங்களையும் ஒரு சிஃபாலஜிக்கல் கால்குலேஷன் அந்த அடிப்படையில் நாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். கடந்த தேர்தல் முடிவுகளுக்கு நாம் கொடுத்த அந்த ரிசல்ட்ஸுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவை இந்த ரிசல்ட்டுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு நம்மளுடைய முதல் தொகுதியாக தமிழ்நாட்டின் பார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கும்மிடிப்பூண்டி தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல போனால் அது நம்மளுடைய சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையின் பார்டரையும் அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆந்திராவோட பார்டரையும் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு எல்லை பகுதி அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டை ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே கும்மிடிப்பூண்டியை தாண்டின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் ஒரு அந்த அசம்பிளி செக்மெண்ட்டில் ஒரு எல்லையாக இருக்கக்கூடிய இந்த கும்மிடிப்பூண்டி தொகுதி, கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் இங்கே இருக்கக்கூடிய ஜாதிகள் பவர்ஃபுல்லாக ஓட் பேங்க்கில் இருக்கக்கூடிய ஜாதிகள் அப்படின்னு பார்க்க போனால் ஒரு 3 முக்கிய ஜாதிகளை சொல்லலாம். வன்னியர், முதலியார் மற்றும் எஸ்சி கம்யூனிட்டி. இந்த 3 கம்யூனிட்டிகள் தான் இங்கே தேர்தல் வாக்கு அரசியலில் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஜாதிகள் அப்படின்னு பார்க்க முடியுது. மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,72,622. நாம் இந்த நம்பர்ஸ் எடுத்திருக்கிறது 2024 தேர்தலில் எத்தனை வாக்காளர்கள் இருந்தார்களோ அதை வச்சு தான் அந்த நம்பர்ஸ் எடுத்திருக்கிறோம். மேபி இது இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் இப்போ ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் கொஞ்சம் சிறு வித்தியாசங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் நம்ம அந்த 2,72,622ன்றது 2024க்கான அந்த தேர்தல் அடிப்படையிலானது. அடுத்து இந்த தொகுதிக்கு உண்டான அந்த மேஜர் இன்கம் சோர்ஸ் அப்படின்றத இங்கே இது ஒரு தொழில்கள் அதிகம் இருக்கக்கூடிய, இண்டஸ்ட்ரீஸ் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியாக பார்க்கப்படுது. ஏன்னா அந்த சென்னை பார்டர் அப்படின்றதுனால அந்த சென்னை போர்ட்டுக்கு வர்றதுக்கு தகுந்த மாதிரியான தொழிற்சாலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தளவில் கடந்த 6 தேர்தல்கள் 2011 2024 வரை, ஏன் அதை 2011 நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த பட்டியல் மறுவரையறை இருக்குல்ல, தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்ட பிறகு, அதாவது 2011க்கு முன்னாடி ஒரு மறுவரையறை பண்ணியிருக்காங்க. ஸோ 2011 2024 வரைக்குள்ள 6 தேர்தல்களை நம்ம கணக்கில் எடுத்து அதில் எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ இதாக இருக்குது, வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது திமுக 3 முறையும், அதாவது 2011, 14, 16, 19, 21, 24 இந்த 6 சட்டமன்ற 6 தேர்தல்களில் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு, அது பாராளுமன்ற தேர்தல் இருந்தாலும் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடியதில் திமுக 3 முறையும் அதிமுக 3 முறையும், அதாவது இந்த கூட்டணிகள் அது வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல போனால் நம்மளுடைய அந்த செஃபாலஜிக்கல் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கால்குலேஷன் அடிப்படையில் இது கடந்த முறையும் 2021 நம்ம இந்த கால்குலேஷன்ஸை வெளியிட்டிருந்தோம். ஸோ ஒப்பீனியன் போல் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு ஒரு 5 தலைப்புகள் கீழே பிரிச்சிருக்கிறோம். ஒப்பீனியன் போல் நம்ம கருத்து கணிப்புகள் எடுத்த மக்கள்கிட்ட போய் பேசினதன் அடிப்படையில் எடுத்தது அதற்கு 30% வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிங் அனலைசிஸ்னு சொல்லுவோம். அதில் பல்வேறு செக்மெண்ட்ஸ் இருக்குது. சப்போர்ட்டர்ஸ், நியூட்ரல் ஓட்டர்ஸ் டர்ன் அவுட். அதாவது சப்போர்ட்டர்ஸ் அப்படின்றது ஒரு கட்சிக்கு உண்டான அடிப்படை ஆதரவாளர்கள் இருப்பாங்க அவங்க. அதுக்கு அடுத்தது அந்த நடுநிலை வாக்காளர்கள் ஒரு பக்கம் சார்ந்து ஓட்டு போடுவாங்க. ஸோ அவங்களுடைய வாக்குகள் எப்படி போகுது, அதுக்கப்புறம் வயதின் அடிப்படையில் ஏஜ்டு பீப்புள் இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, இவர்களுடைய அடிப்படையில் வாக்குகள் எப்படி போகுது இந்த தொகுதிக்கு அப்படிங்கிறது. அடுத்தது ப்ரொஃபஷனல் ஃபேவர் அப்படின்ற தொழில் அடிப்படையில் அங்கே வாக்குகள் பிரியலாம். அதுக்கு அடுத்தது
ஜியோகிராஃபிக்கல் ஓட்டிங் அப்படின்றது வந்து அந்த மண்ணின் சார்ந்து அங்கே நடக்கக்கூடிய அந்த அரசியலுக்கு இருக்கக்கூடிய அந்த வெயிட்டேஜ் இதையெல்லாம் சேர்த்து ஒரு 30% கொடுப்போம். இதுக்கு வந்து ஓட்டிங் அனலைசிஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறோம். அடுத்தது வந்து ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சில நேரங்களில் வந்து ஒரு அரசியல் கட்சியின் மேலே வந்து ஒரு ஆழ்ந்த அனுதாபமோ இல்லை ஒரு கடுமையான எதிர்ப்போ வரும் சமயத்தில் வரக்கூடிய அந்த அலையடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, வேவ்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து அலையன்ஸ், கூட்டணிகளுக்கு உண்டான அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ், அதுக்கப்புறம் மாற்றம் தேவை அப்படின்றது வந்து எப்பவுமே அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு ஒருமித்த கோஷம். அந்த மாற்றம் தேவை அப்படின்றதுக்கு என்ன வெயிட்டேஜ் வருது அப்படிங்கிறத வச்சு எடுக்கக்கூடியது. இந்த ஃபேக்டர்ஸ்க்கு வந்து ஒரு 15% வந்து நம்ம இந்த 3 உள்ளடக்கிய ஃபேக்டர்ஸ்க்கு வந்து ஒரு 15% கொடுக்குறோம். அடுத்து இம்பேக்ட் அப்படின்றது வந்து மத அடிப்படையிலான வாக்குகள், ஜாதி அடிப்படையிலான வாக்குகள், அதுக்கப்புறம் தலைமைத்துவத்துக்கு ஒரு கட்சியோட லீடருக்கு உருவாகக்கூடிய அந்த இம்பேக்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து சில நேரங்களில் சில தொகுதிகளில் வந்து அன்யூஷுவலாக சில விஷயங்கள் நடக்கும். ஒரு போராட்டமாக இருக்கலாம், ஒரு எதிர்ப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு தொகுதியில் வந்து நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து புறக்கணிக்கிறோம்னு இருக்கலாம். இந்த மாதிரியான அன்யூஷுவல் அண்டர்டேக்கிங்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் சேர்த்தது தான் இம்பேக்ட். இதுக்கு ஒரு 15% கொடுக்குறோம். அடுத்து வந்து பீப்புள் வெல்ஃபேர் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு வாக்குறுதிகள் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அந்த தொகுதிக்கான வேட்பாளராக இருக்கட்டும், இல்லைன்னா கொள்கை அடிப்படையில் என்னதாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து ஒரு தொகுதிகளில் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுவோம். அது வந்து 10% அந்த மக்கள் நலன் சார்ந்த அரசியல், அதுக்கு ஒரு 10% வெயிட்டேஜ் கொடுப்போம். இதன் அடிப்படையில் இந்த கும்மிடிப்பூண்டி தொகுதியை பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒவ்வொரு இதுக்கும் வந்து அந்த கால்குலேஷன்ஸில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த டைம் எடுக்குங்கிறதுனால அதை வந்து அந்த டீட்டெயிலாக அதில் நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறோம். ஸோ இந்த கும்மிடிப்பூண்டி தொகுதியை பொறுத்தளவில் 100% அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா திமுகவிற்கு வந்து இதில் வந்து 44% வந்து வெயிட்டேஜ் கிடைக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஒப்பீனியன் போலில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவிற்கு 30%க்கு 14%, கிட்டத்தட்ட 50%க்கு கொஞ்சம் கம்மியாக வருது. அதோட ரிசல்ட்டு தான் ஓவராலாக பார்க்கும்போது 44% அப்படின்றது வருது. அதிமுக கூட்டணிக்கு வந்து 20% அந்த கும்மிடிப்பூண்டி தொகுதியை பொறுத்தளவில் வர்றதை பார்க்க முடியுது. இதில் வந்து நம்ம என்ன எப்படி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்போனால் திமுகவை வந்து திமுக கூட்டணி கட்சிகள் அப்படி சேர்த்து திமுக அலையன்ஸ் அப்படிங்கிற மாதிரியும், அதிமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோங்கன்னா அதிமுக ஏற்கனவே இருந்த அலையன்ஸ், அந்த தேமுதிக கூட இருந்த அலையன்ஸ், அந்த அடிப்படையிலையும் நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். அதுக்கடுத்து 3வது கூட்டணி ஏற்கனவே 2024 வந்து பிஜேபி தனி கூட்டணியில் இருந்ததுனால பிஜேபி வச்சுருக்கோம். ஆனால் பாமகவின் வாக்கு வங்கிகள் வந்து ஒரு தனியான ஒரு செக்மெண்ட் அப்படின்றதுனால அதை வந்து ஒரு தனி செக்மெண்ட்டாகவே வச்சுருக்கிறோம். ஏன்னா அதோட இம்பேக்ட்ஸ் வந்து வடக்கு மாநிலங்களில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதே மாதிரி பின்னாடி வரக்கூடிய மாவட்டங்கள், அதாவது தென் மாவட்டங்கள் வரும்போது எந்த அரசியல் கட்சிகளோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கோ அதையும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ டிஎம்கே அலையன்ஸ், ஏடிஎம்கே அலையன்ஸ், அடுத்து பிஜேபி அலையன்ஸ், தனியாக இருக்கக்கூடியதில் பாமக வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாஸுக்கு மட்டும்தான் பிரிப்போம், மற்ற மாவட்டங்களுக்கு பிரிக்கிறது இல்லை. வடக்கு சம்மந்தப்பட்ட அந்த பாமக எங்கே எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை மட்டும் பிரித்து காட்டுறோம். அடுத்தது வந்து நாம் தமிழர் கட்சி எப்போவுமே அவங்க தனித்து நிற்கிறதுனால அவர்களுக்கு உண்டான அந்த காலத்தை செப்பரேட்டாகவே கொடுத்துருக்குறோம். இதை தாண்டி இந்த தடவை அரசியலில் எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாமல் வரக்கூடிய தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடையது, அதுக்கு என்ன வெயிட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறோம். ஸோ அதையும் கொடுத்து எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கும்போது திமுகவுக்கு 44%, அதிமுகவிற்கு 20%, பிஜேபி அலையன்ஸுக்கு வந்து 4%, பாமகவிற்கு 20%. இந்த கும்மிடிப்பூண்டி தொகுதியை பொறுத்தளவில் இங்கே வந்து அந்த பாமகவோட ஸ்ட்ராங் ஓட் பெல்ட் இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது நாம் தமிழர் கட்சிக்கு 7%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 5% அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பு. ஸோ இப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2,72,622, அதில் இருக்கக்கூடிய அவங்க ஆவரேஜ் ஓட் போல் பர்சன்டேஜ் எவ்வளோ வரும், எவ்வளோ போலாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 76% முறை இந்த தடவை போலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக நாம் கணிக்கிறோம்.
ஸோ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,07,193 வாக்குகள். அதில் வந்து இந்த 44% அப்படின்னு போட்டால் திமுக வந்து 91,165% வாக்குகள் வருகிறது. இப்போது இந்த திமுகவோட 44% வாக்குகள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதிமுக, பாஜக, பாமக இது மூன்றும் சேர்ந்து கூட்டணி வந்தாங்க. இதுதான் வந்து ஆப்போனன்ட்ஸில் எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு நம்பர்ஸாக பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா அதிமுக, பாமக, பாஜக மூணும் சேர்ந்து வந்தால் அவர்களுடைய வாக்கு சதவீதம் வந்து 44% வருகிறது. அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அந்த திமுக கூட்டணிக்கு ஈக்குவலான ஒரு வாக்குகள் வர்றதை பார்க்க முடியுது. அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது இல்லாமல் அடுத்த வேறு எப்படியெல்லாம் அலையன்ஸ் வரலாம், அந்த காம்பினேஷன்ஸ் போட்டிங்க அப்படின்னா அதிமுக, பாமக மட்டும் வந்து பாஜக தனித்து நின்றால் இது வந்து 40% வரை இந்த வாக்கு சதவீதம் வருகிறது. அதுவும் கிட்டத்தட்ட திமுகவிற்கு கீழே தான். திமுக 44% இருக்கும்போது அதிமுக, பாமகவிற்கு 40% தான் வருது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக, பாமக, தாவேகா விஜயோட கட்சி. ஸோ இது மூன்றையும் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து 45% வரை வருகிறது. அப்படி பார்க்கும்போது அவர்கள் திமுக கூட்டணியை விட ஒரு படி மேலே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த கூட்டணிகள் காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு யார் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, எப்படி, அதாவது மேக்ஸிமம் வின்னிங் பாசிபிலிட்டி யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து நாம் நம்மளுடைய முடிவுகளை வந்து சொல்ல முடியுது. அப்படி பார்க்கும்போது திமுகவிற்கு கும்மிடிப்பூண்டி தொகுதி நம்மளுடைய கணிப்பில் வந்து வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புள்ள தொகுதியாக பார்க்கப்படுகிறது. ஸோ நம்மளுடைய முதல் தொகுதி கும்மிடிப்பூண்டி தொகுதியை நாம் வந்து திமுக அலையன்ஸுக்கு வெற்றியை வாய்ப்பாக கருதுகிறோம். நாளை வேறொரு தொகுதியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.